78வது சுதந்திர தின விழா தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் உரையாற்றிய அவர், வயநாடு நிலச்சரிவு நிவாரணமாக கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சார்பாக 2,19,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாத்மா வித்யாலயா பள்ளியில் படிக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளின் முகமூடி அணிந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். காரைக்காலில் உள்ள காமராஜர் அரசு வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை பள்ளி மாணவ மாணவிகள் தத்ரூபமாக நடன வடிவில் செய்து காண்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் வட்டார இருசக்கர மோட்டார் சைக்கிள் பழுது நீக்குவோர் நலச்சங்கத்தினர் 78 அடி நீளமுள்ள தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நாட்டுப்புற கலைகளை செய்து அசத்தினர். தேச தலைவர்களைப் போல வேடமணிந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் 2 பெண் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கண்டறிந்து உரிமையாளர்களிடம் சேர்க்க உதவிய சாந்தி, ராதிகா ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.